இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி, வர்ஷினி, என்னாச்சு? வர்ஷினி, வர்ஷினி, அழாத வர்ஷினி, அழாத, சொல்றத கேளு. வர்ஷினி, வர்ஷினி, என்னாச்சு? அத்தை சொன்னதை கேட்டியா? அத்தை அந்த பொண்ணை திட்டும் போதெல்லாம் என்ன திட்டுற மாதிரியே இருக்குக்கா. நான் எப்பவும் சொல்றேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நாம இத கலைச்சிடலாம். வாயை மூடு, நான் சொல்றத கேளு வர்ஷினி. இன்னொரு வாட்டி குழந்தைய கலைக்கிறேன்னா சொன்னேன்னு வச்சுக்கோ. வேற நான் என்ன சொல்றது? சொல்லுக்கா, என்ன சொல்றது? அத்தை பேசுனது ஏதாவது ஒரு வார்த்தை தப்புன்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்றேன், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அத்தை வானதி விஷயத்துல கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல வர்ஷினி. ஆனா உன் விஷயத்துல நடந்தது அப்படி இல்ல. நீயும் ராகவும் அந்த ஸ்ரீஜாவோட சதியாலதான் ஒன்னா சேர்ந்தீங்க. இதுவும் அதுவும் எப்படி ஒன்னாக முடியும்? அப்படியா? இப்ப அத்தை கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லுவியா? போய் சொல்லு போ. உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும்க்கா. நானும் ராகவும் ஸ்ரீஜாவோட சதியால சேர்ந்திருக்கலாம். ஆனா நான் யாருக்கும் தெரியாம ஏற்காடு வந்தது ஏன் தப்பு தானே? அதனால தானே இப்ப இத்தனை பிரச்சனையும். ஐயோ, இப்ப நான் அத்தை முகத்துல எப்படி முழிப்பேன்? அத்தை சொன்ன மாதிரி காலத்துக்கும் அழியாத கலங்கத்தை நான் உண்டு பண்ணிட்டேனே. ஐயோ ஐயோ. வர்ஷினி, வர்ஷினி, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க வர்ஷினி? அழாதன்னு சொல்றேன்ல நான். இங்க பாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பாரு. அழாத, இங்க பாரு. இப்படி அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. இப்ப என்ன, அத்தை உன் குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்கன்னு தானே பயப்படுற? ஆமாக்கா, நிச்சயமா அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அத்தை உன்னையும் உன் குழந்தையையும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதுக்கும் முன்னாடி உன்னை ராகுவோட மனைவியா அத்தை ஏத்துக்கணும். நான் ஏத்துக்க வைப்பேன். அது என்னோட பொறுப்பு. இது உன் மேல சத்தியம். என்ன நம்பு வர்ஷினி. அக்கா, இந்த விஷயத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாதுக்கா. அழாத, அழாத, சரியா?